2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி புதன் தசை. இந்த புதன் தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த 2025 26 இது அஷ்டமாதிபதி தசை, லாபஸ்தானாதிபதி தசை. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனோட வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது. கடுமையான பகை கிரகங்கள் ரெண்டுமே. அப்போது தசை வருது, அந்த தசை என்ன பண்ணும்? இந்த கோச்சார நகர்வுகள் குரு 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான். இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய தசைக்கு, புதன் தசைக்கு? இது எந்த வயசில் வரும் புதன் தசை? 3 நட்சத்திரங்கள், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இப்போ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த தசைங்கிறது வரும். அதாவது 20 வயசுக்கு மேலே 39 40 வயசுக்குள்ளே வரும், உங்களுடைய தசா புத்தி இருப்பு பொறுத்து. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 19 வருடங்கள் சனி தசை. அதில் நீங்கள் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பு எத்தனை வருடம் அப்படிங்கிறது கூட 17 வருடங்களை கூட்டிக்கணும். சனி தசை எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள், அதன் கூட 17 வருடத்துக்கு நீங்கள் கூட்டிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வயதில் இருக்கிறீங்களோ அந்த வயதில் புதன் தசை அப்படிங்கிறது வரும். இது அஷ்டமாதிபதி தசை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பமே புதன் தசை தான். அதாவது 17 வருடங்கள் அப்படின்னாக்கா உங்களுடைய வயதுக்கு எந்த வயதில் இருக்கிறீங்க அதை நீங்கள் பார்த்துங்க, அந்த வயது வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ அஷ்டமாதிபதி தசை. இப்போ 15 வயசுக்கு மேலே எடுத்துப்போம், 15 வயசுக்கு மேலே ஒரு 20-22 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் முதல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில் அப்படி பார்ப்போம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை அஷ்டமாதிபதி தசைங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக புதன் தசை அந்த அளவுக்கு தீமைகளை செய்யாது. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட கஷ்டங்களை கொடுக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம். இதில் கோச்சார ரீதியாக குரு பகவான் மட்டுமே 8ஆம் இடத்துல, படிப்பில் ஒரு சில தடைகள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இது மட்டும்தானே தவிர அது கூட பெருசாக கெடுக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அவரும் படிப்பு ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். 22 வயசுக்கு மேலே இப்போ படிப்பு ரீதியாக இப்போ வெளிநாடு படிப்புக்கெல்லாம் படிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும், அதெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்குது. வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வேலை நல்லா இருக்கணும், அந்த இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது. அதே பாவகிரகம் இருந்தால் கூட அந்த அந்த வீட்டதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா, அதான் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ நம்ம ராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் 5ஆம் இடத்துல இருக்கார் கோச்சார ரீதியாக. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்தது,
உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு இடத்துல இருந்தது, நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தது, அப்படி இல்லை 4ஆம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருந்தது, குரு அப்படி இல்லைனாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அந்த 4ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்காது. நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணால் கூட வெளிநாடு வேலை வாய்ப்புக்குள்ளே கொடுத்துரும். இல்லை இங்கே இருந்தால் கூட படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே கொடுத்துரும். இப்போ வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, அந்த ராகு பகவான் வந்து வேலையில் பிரச்சனை வைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வைக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய வீட்டில். குரு பகவான் வந்து கேந்திரத்தில் இருக்கார். அவருக்கு இங்கே ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை ரீதியாக பாதிப்புகள் இல்லை, வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவுகளை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த அஷ்டமாதிபதி தசைங்கிறது கொஞ்சம், அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுத்துரும். வேலையை கொடுத்துட்டு அங்கே வந்து வேலை அழுத்தங்களை வைக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷரு, ரொம்ப தூரம் போய் வேலை பார்த்துட்டு வர்றது, அது மாதிரி அலைச்சல்களை கொடுக்கும். சரியான ஒரு ஓய்வு எடுக்க முடியாது, இது மாதிரியான ஒரு அலைச்சல்களை கொடுக்கும். வீட்டில் வந்து நீங்கள் குடும்பத்தாரோட இருக்க முடியாது. அதனால் சனி ஞாயிறில் கூட உங்களுக்கு வந்து நிறைய வேலை, எக்ஸ்ட்ரா வேலை வைக்கிறது, ஓடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வேலை, இது மாதிரி ஓடிட்டே இருக்க வைக்கும். அது மாதிரி தான் கொடுக்கும் இந்த வேலை ரீதியாக. அப்படி இல்லைனாக்கா அந்த வேலையை கொடுக்காம நிறைய பேருக்கு தடை தாமதங்கள் கொடுக்குறது. இது என்ன காரணம் அப்படின்னாக்கா புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை இந்த ராசிக்கு நான் சொல்கிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ல் இருந்தார்னா நல்லது. அதே 8ல் ஆட்சி பெற்று தசை நடத்துச்சுனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 8ஆம் அதிபதி 8ல் இருந்து பண்ணிச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தனித்து இருக்கணும். தனித்திருந்து தசை பண்ணிச்சுன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்ல. முதல்ல வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அது மாதிரி கிடைக்கும். அந்த கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். 8ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏற்கனவே நீங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னாக்கா கடுமையான முயற்சிகளில் இருப்பீங்க. ஏன்னா கடுமையான முயற்சிகளை தான் கண்டிப்பாக அந்த புதன் தசைங்கிறது கொடுக்கும், நிறைய போராட வைக்கும். அது மாதிரி அஷ்டமாதிபதி இல்லையா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். நிறைய வந்து உடல் உழைப்புகளை வந்து வைக்கக்கூடியவர். உடல் உழைப்புனாக்கா அந்தளவுக்கு உழைப்பீங்க. நீங்கள் வந்து நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு புதன் தசை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா அஷ்டமாதிபதி தசை வந்தாலே அவ்வளோ உழைக்க வைக்கும், அந்த அளவுக்கு தேடல்களை கொடுக்கும். அது மாதிரியான தசை. அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அதாவது கடுமையான முயற்சிகளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் கூட சரி, பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார்ற மாதிரியும், இல்லை வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன்லாம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 8ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்குது, ஒரு சில தடைகள் உண்டு. அந்த தடைகள் வந்து பொருளாதாரத்தில் தடை, அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் தடை வரும். ஏற்கனவே வந்து ஒரு கான்டாக்டில் போயின்னு இருந்தது, ஒரு வருமானம் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேஷனில் ஒரு வருமானம் போயிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த வருமானம் வரத்துக்கு லேட் ஆகும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகளை கொடுக்குமே தவிர, அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் நல்லாவே இருக்கும், திருமணத்தெல்லாம் கூடி வந்துடும். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் தசை நல்லா இருந்தால் திருமணம் நடக்கும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் திருமண தடைகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மறையுது, குருபலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் இப்போ வந்து திருமண தடைகள் அப்படி தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு குருபலம் இல்லை, இப்போதைக்கு வேண்டாம், குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே மறைச்சி வச்சுருவாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு தள்ளி வச்சுருவாங்க, ஜாதகத்தையே தள்ளி வைப்பாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும். தசாபுத்தி சரியாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேலை வாய்ப்பில் தடங்களை கொடுக்குமா? தடங்களை கொடுக்காது. அதாவது 4ஆம் இடத்துல இந்த ராகு வர்றது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். வேலை இப்போ போகுமோ அப்போ போகுமோ, இல்லை வேலை விட்டு மாற்றிடுவாங்களா, இல்லை கிடைச்ச வேலையில் கொஞ்சம் மனநிறைவு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால மட்டும்தானே தவிர 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இல்லை. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து 7.5 சனி மட்டும்தான் பாதிப்பு கொடுத்துருக்கும். 7.5 சனிக்கு பிறகு 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சனி, இது இவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள், குழந்தைகள் ரீதியாக ஏற்றங்கள், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு செலவு, அதாவது சுப செலவுகள், இது மாதிரி படிப்புக்கு தேவையான செலவுகள், எதிர்காலத்துக்கு தேவையான செலவுகள், அது மாதிரியெல்லாம் கொடுக்கும் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால.
10ஆம் இடத்துல கேது. இது வந்து தொழிலை மாற்றுமோன்னு நினைப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா வேலையில் வந்து நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கு இந்த புதன் தசையில். திடீர்னு வந்து ஒரு தொழில் பண்ணலாமா, ஒரு சைடில் எதனா ஒரு தொழில் பண்ணலாமா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், எத்தனை நாளைக்கு நம்ம வந்து அடிமையாகவே இருக்கிறது, ஒரு மாத சம்பளத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. சமீபத்தில் தான் வேலை செஞ்சுருப்பாங்க, ஒரு 2-3 வருஷமே அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இருந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு திடீர் மனமாற்றங்களை கொடுக்கும். தொழில் தொடங்கணும் அப்படின்னு தோணும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த புத பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் தொழிலெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் 8ஆம் இடத்துக்கு விதிவிலக்கு உண்டு. அங்கே வந்து அந்த கிரகங்கள் வந்து ஒன்று வக்கரமாகக்கூடாது, அப்படி இல்லைனாக்கா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகக்கூடாது. நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். 8ஆம் இடத்துல இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த தசைங்கிறது. அதாவது புதன் தசைங்கிறது அவயோக தசையாக இருந்தால் கூட 8ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த புதன் தசை 17 வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும், எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. மற்றபடி நட்சத்திராதிபதியை மெயினாக பார்க்கணும். அதுவும் இல்லாத அந்த கிரகங்கள், சேர்ந்த கிரகங்கள், அந்த நட்சத்திரம் வாங்கின நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவர் ஏறின நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து யோக கிரக நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா இந்த புதன் தசைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும். நான் வந்து படிப்பு சொல்லிட்டேன், திருமணமும் சொல்லிட்டேன், வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், தொழில் கூட ஒரு சில பேருக்கு சொல்லிட்டேன். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு சில கடன் அமைப்பை கொடுக்கும். புதன் தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல அமைப்பிலேருந்து நல்லா போயிட்டு இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான். ஏன்னா பணப்பற்றாக்குறை, 8ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சார்னாக்கா பணப்பற்றாக்குறை, அதாவது வருமானத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும். அப்போ வருமானத்தை தடையை கொடுத்துச்சுன்னா நாவும் இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பணம்ங்கிறது பின்னாடி வந்துடும், வராமலாம் போகாது. அந்த அளவுக்கு அவயோக தசைகள் எதுவும் கிடையாது இந்த புதன் தசை அப்படிங்கிறது. அதாவது இந்த கோச்சார அமைப்பு படி இது அவயோக தசையாக இருந்தால் கூட நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். நன்றி.